சார் இப்போ நிறைய இடங்கள்ல இந்த பாக்கு அது போன்ற இடங்கள் அந்த மாதிரி எல்லாமே ஒரு போதைப் பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பள்ளி வளாகங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையும் அதிகமாக நிறைய இடங்கள்ல விற்கப்படுது. இதனால மாணவர்கள் அங்கேயே கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா? அப்படி விற்ற கடைகள் மேலே எப்படியெல்லாம் தண்டனை எடுக்க முடியும் சார்? இது வந்து அரசு அதிகாரிகளுடைய ஒரு கடமை தான். இது அரசு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பொருள் விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் கூட உடனே அதை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பறிமுதல் பண்ணணும். பறிமுதல் பண்ணி இமீடியட்டாக சீல் வைக்கணும். ஸோ பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிள்ளைங்களை அனுப்பும்போது பெற்றவங்களுக்கு வந்து பயந்துக்கிட்டே தான் பல நேரங்களில் செய்கிறாங்க. ஏன்னா நல்ல கல்வி ஒரு சில இடங்களில் கொடுத்தாலும் ஒரு சில பெரிய இடத்து பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்துன்னா அதுக்கும் பயம். கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தா இந்த மாணவர்களோடு சேர்ந்து எங்கள் மகனும் சேர்ந்து கெட்டுருவானோ, மகளும் கெட்டுருவாங்களோ அப்படின்னு அந்த ஒரு பயமும் இருக்குது. ஒரு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேர்த்தோம்னா இதில் வந்து ரொம்ப வசதி கம்மியானவங்க படிக்கிறாங்க, ஏன் நாங்கள் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு அப்படின்னு பல நேரங்களில் வந்து இந்த போட்டு குழப்பிக்கிறாங்க பல பேர். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், இது வந்து ட்ரக்கு தப்பு அப்படின்றத சொல்லி வளர்த்து இதெல்லாம் வந்து ஒரு பெருமையாலாம் நினச்சக்கூடாது. ஒரு சில பேர் வந்து அந்த சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறது, ஏன்னா எங்கள் தலைவர் சிகரெட்டை தூக்கி பிடிப்பார், அதை பண்ணுவார், இவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணால் தான் ஒரு பெருமையாக நினச்சிட்டு அந்த ட்ரக்கில் வந்து ட்ரக் கலாச்சாரத்துக்கு போயிடுது.